சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கொசு தொல்லை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பாதிப்பிற்கு உள்ளாகி வருகின்றனர். கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. சென்னையில் கொசு பிரச்சனை வழக்கமான ஒன்று என்ற போதிலும் கடந்த 1.5 மாதங்களாக கொசு தொல்லை மிக அதிகமாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக நீர்நிலைகளுக்கு அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகள், புறநகரில் திறந்தவெளி அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் இரவில் சரியாக தூங்க முடிவதில்லை என்றும் உடல்நிலை பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். கொசு கடிச்சு உடம்பெல்லாம் கெண்டு கண்டா வீங்கிடுது, அலர்ஜி வருது. அதுக்கு போய் மருந்து வாங்கி தடவுறதா இருக்குது. அப்புறம் நம்ம நைட்டில் வந்து தூங்கிட்டு ஏந்து காலையில் ஏந்து வேலை செய்ய முடியல, தலை சுத்தல் வருது. பிபி இருக்குதுனால தலை சுத்தல் வருது, என்னமோ தெரியல. உடம்பு வலி வர இருக்கு, அதுவும் சேர்ந்து வந்துடுது. இதுல இந்த மாசம் தான் ஜாஸ்தி ஆகுது. இதுக்கு முன்னாடிலாம் அவ்வளவா தெரியல. இத்தனைக்கும் நாங்க கதவு ஜன்னல்லாம் சாத்தி தான் வச்சிருக்கோம், வலையும் அடிச்சு தான் வச்சிருக்கிறோமே. ஆனா ஜாஸ்தியாக வந்து கொசு மருந்து வந்து அடிக்கதான் செய்யறாங்க. குழந்தைங்களாம் கொசு வலை போடுறோம், அதனால எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் தூக்கும் போதெல்லாம் அந்த கொசு வலையை மாட்டி மாட்டி வைக்கும் போது கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப பிரச்சனையா தான் இருக்குது, நிறைய கொசு இருக்குது. முதியவர்கள், குழந்தைகள் மிகுந்த சிரமங்களை சந்திக்கின்றனர். கொசுக்கடியால் குழந்தைகள் காய்ச்சல், அலர்ஜி என பல்வேறு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கொசு இங்க அதிகமா இருக்கு. நாங்க இந்த ஏரியால தான் இருக்கோம். இந்த ஏரியால பாத்தீங்கன்னா குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கலாம் நிறைய இருக்கு. கொசுவால குழந்தைங்களுக்கு நிறைய ஃபீவரு எல்லாம் இருக்கு. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. குழந்தைங்களுக்கு கூட 2 நாளா ஃபீவர், 3 டேஸா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். கொசு தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு. கொசு மருந்து அடிக்கிறதுக்கு இங்க முதல்ல ஆளை காணேன். மருந்துக்கு வேலையே கிடையாது. 2 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. முந்தா நாள் தான் ஒரு நாள், இவ்வளவு நாளைக்கு இப்பதான் வந்திருக்கிறாங்க. சுத்தமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதோ கூப்பிட்டுறாங்க. நாங்கள் வந்து கடைங்களுக்கெல்லாம் பாருங்க கூட்டி அதுக்கெல்லாம் அல்றதுக்கு ஆள் போட்டு வச்சுக்கிறோம். அவங்க வந்து அதுக்கப்புறம் வராங்க, 8 மணிக்கு வராங்க, 9 மணிக்கு வராங்க. பகல்லையும் கொசு புடுங்கி எடுக்குது. நைட்ல தான் முதல்ல இருந்ததுன்னா இப்ப பகல்லையும் அவங்க இது பண்ண முடியல. ஒண்ணு என்ன நேரத்துல கொசு வச்சு கொளுத்தி வச்சுருந்தா உட்காந்துருக்கிறோம். ஒரு போன மாசம் 1.5 மாசமா கொசுவா தான் இருக்கு. நிம்மதியா தூங்க முடியல. பெரியவங்க பரவாயில்ல, குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு கொசு இந்த தள்ளி இருக்கு, இவ்வளவு பெருசு இருக்கு கொசு. மருந்து அடிக்கிறதுனா மருந்து அடிக்கிற மருந்தும் சரி கிடையாது, ரொம்ப மோசமா அடிக்கிறாங்க. வந்து பாக்குறது கிடையாது. தெருவும் குப்பையா இருக்கு, குப்பையும் சரியா அல்றது கிடையாது. கொசு தொல்லை பயங்கரமா இருக்கு. சென்னை மாநகர பகுதியில் கொசு உற்பத்திக்கு காரணமான குடியிருப்பு வாசிகளிடமிருந்து அபராதம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. மேலும் கொசுக்களை கட்டுப்படுத்தும் பணியில் 3312 தற்காலிக பணியாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் மாநகராட்சியால் மேற்கொள்ளப்படும் பணிகள் போதுமானதாக இல்லை என்றும் கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா கூறுகையில், சென்னை மாநகர் முழுவதும் கொசு ஒழிப்பு பணிகளை மாநகராட்சி நிர்வாகம் தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும், குறிப்பாக மழைநீர் வடிகால் கட்டமைப்புகள் மற்றும் நீர்நிலைகளில் கொசு புழுக்களை ஒழிப்பதற்கான பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஒளிப்பதிவாளர் விவேகுடன், தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணைவோம்.